ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? நான் தாசன். வரைக்கும் சும்மா ரீல்ஸும் சாங்குக்கு ஃபோட்டோ போட்டு எடிட் பண்ணி போட்டுட்டு இருந்தேன். இப்போ ரீசெண்டாக நான் ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஒரு புதுசாக ஒரு விஷயம் பண்ண போகிறேன், அதுக்கு தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ சொல்லப்போனால் சோஷியல் மீடியாலாம் ஆக்டிவாக இருந்ததே அதனால தான். எல்லாருக்கும் தெரியப்படுத்தணும். அது மட்டும் இல்லை, யாருமே இல்லாமல் ஈய விட்டக்கூடாதுன்றதுக்காக இந்த உங்களை மாதிரி நிறைய பேர் சப்போர்ட் பண்ண வந்திருக்கீங்க. அதே மாதிரி நிறைய பேர் வருவாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ கூட இவ்வளவு ப்ரொமோட் பண்ணல நான். ஸோ இதுதான் ரீசன். அப்புறம் இந்த சோஷியல் மீடியாவில் எனக்கு ஒரு கொஞ்ச காலத்துக்குள்ள எல்லாமே நிறைய பேர் என் ஃப்ரெண்ட்ஸு எனக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் சப்போர்ட் பண்ணாங்க. கமெண்ட்ஸ்ல எல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஒரு ஃபோட்டோ ஓட்டா கூட சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் பெரிய 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 நன்றி. அதே மாதிரி எனக்கு எப்பயுமே சப்போர்ட் பண்ணும். இந்த சோஷியல் மீடியாவில் போஸ்ட் போட ஆரம்பிச்சதுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் லேர்னிங் ப்ராசஸ் தான் போயிட்டு இருக்கு. நம்ம என்னதான் படம் ஷூட் பண்ணாலும் இது செஞ்சாலும் கேமரா முன்னாடி வந்து பேசுறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மாதிரி ட்ரைனிங் எடுத்து வந்து பேசுறேன். அது முதலாவது வீடியோ பேசிட்டு இருக்கேன். விஷயத்துக்கு வருவோம். உங்களுக்கே தெரியும், நான் அந்த சினிமா விஷயங்கள்ல கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருப்பேன். அதில் நான் ஷார்ட் ஃபிலிம் 2 பண்ணேன். அப்புறம் இந்த புக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டு. அப்புறம் சினிமாவில் தெரியும், அது சினிமான்னா பைத்தியம் மாதிரி. ஒரு ஃபிலிம் மேக்கிங் பண்ணோம், ஒரு எங்கேயாவது ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட மாட்டோமா இருந்தோம் நம்ம. ஆனால் இப்போ 2 பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னும் பண்ணணுன்ற ஒரு பேஷனோட இருக்கிற சினிமா. அவ்வளோ க்ளோஸ் டு மை ஹார்ட் சினிமா. இப்படி இருக்கும்போது என்ன பண்ணலாம்? இப்போ இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. நான் திடீர்னு பூஸ்டப் ஆனதுக்கும் இந்த சோஷியல் மீடியாலாம் ஆக்டிவ் ஆனதுக்கும் காரணமே இடையில ஒரு சம்பவம் நடந்துச்சு. காலில் நான் ஒரு சர்ஜரி பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. முழங்காலில் சர்ஜரி பண்ணிட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதுலேருந்து நான் அது சர்ஜரி பண்ணதுக்கு அப்புறம் 3 மாதத்துக்கு லீவ் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ண போகிறோம்னு தெரில. சரி, புக்கெல்லாம் வாங்கி வச்சு தான் படிப்போம். என்னை எப்படியும் 3 மாதம் வீட்டில் இருக்கப்பறம் படிப்போன்றதை ப்ரிப்பேர் பண்ணோம். டோட்டலாக பிரேக் ஆகிடுச்சு. ஏன்னா அந்த வழியிலையும் இதுலேயும் ஒன்றுமே பண்ண முடியல. ஆக்சுவலாக சர்ஜரி பண்ணி ஒரு 2 மாதம் எதுவுமே பண்ண முடியல. அவ்வளோ பெயினும் ஒரு டார்க்கான டே. சரி, வேண்டாம். இன்னைக்கு ஒரு ஹாப்பி நியூஸை சொல்ல போகிறோம். அதுக்குள்ளே எதுக்கு இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம். நிறைய பேச போகிறோம், நிறைய இன்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எப்போவுமே நான் இனி உங்கள் வீடியோ மூலமாக உங்கள் கூட எப்போவுமே பேசிட்டே இருப்பேன். ஸோ அப்போ பேசலாம் எல்லாத்தையும். ஸோ இந்த சந்தோஷமான விஷயத்த எப்போ ஷேர் பண்ண போகிறோன்றது தான் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன். இப்போ சோஷியல் மீடியாவிலையும் ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் இருக்கிறவங்களுக்கு என்னை பற்றி தெரிஞ்சிருக்குமா இல்லை கெஸ் பண்ணாங்களான்னு எனக்கு தெரில. பட் எனக்கு இப்போ இருக்கிறவங்க இப்போ எனக்கு கொடுக்குற சப்போர்ட்டில் ஸோ எப்படியாவது சீக்கிரம் பண்ணிடணும்னு இருந்தது. பட் எனக்கு இந்த இருக்கிற சுச்சுவேஷன், இந்த ஹெல்த் இஷ்யூ, இப்போ இந்த சர்ஜரி முடிஞ்சதால் மறுபடியும் அந்த கதைக்குள்ளே போக வேண்டாம். எனிவே, இன்னைக்கு ஒரு ஹாப்பியான விஷயம். அது மட்டும் இல்லை, என் லைஃப்பில் ஒரு முக்கியமான ஒரு முடிவு எடுத்த நாள்னு சொல்லலாம். ஏன்னா இது பெரிய விஷயமானு கேட்டால் பெரிய விஷயம்தான். ஏன்னா எப்போவுமே இங்கே வேலை கமிட்மெண்ட்ஸ் நம்ம வெளிநாட்டில் இருக்கும்போது எல்லாருக்கும் தெரியும், நான் யூஏயில் இருக்கேன், துபாயில் இருக்கேன். ஸோ வேலை மார்னிங் டு ஈவினிங் வேலைன்ட்டு இருக்கும்போது என்ன பண்ணால் நம்ம என்ன இங்கே இருக்கிற சந்தோஷம் என்ன பண்ணா இருக்கும்னா, நம்மளுக்குள்ளே இருக்கிற அந்த பேஷன் அதை கொஞ்சம் தூசி தட்டி யாராவது ஒரு டீம் கிடைச்சி அவங்களோட இருந்து செஞ்சு, ஏன்னா ஊரில் பண்ண முடியாது, நம்ம இங்கே வந்து பண்ணும்போது அதில் கிடைக்கிற சந்தோஷம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் மனசுக்கு. இந்த வருஷக்கணக்காக நம்ம இங்கேருந்து படுற கஷ்டம், குடும்பத்தை பிரிஞ்சிருக்கிறதெல்லாம் விட்டு போயிடும்னே சொல்லலாம். அப்படி இருக்கும். அந்த இதை நான் அனுபவிச்சுட்டு அந்த 2 ஷார்ட் ஃபிலிம் பண்ணப்போ ஹாப்பினஸ் அப்போ தான் புரிஞ்சுது. நம்மளுக்கு மனசுக்கு பிடிச்சது பண்ணும்போது நம்ம ஹாப்பியாக இருக்கோம்ல அப்படின்ட்டு. சரி, இப்போ திடீர்னு பண்ண முடியுமா? ஏன்னா இங்கே ஷார்ட் ஃபிலிம் பண்ணுறதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. அது போல் நம்ம காலம்பூராக ஷார்ட் ஃபிலிமும் பண்ணிட்டு இருக்க முடியாது. நீ ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்கும்போது ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணலாமா, சினிமாவுக்கு போகலாமான்னு நிறைய விஷயங்கள் இது இருக்கும். ஸோ இப்போ ப்ரொஃபஷ்னலாக அப்படியெல்லாம் போகிற அளவுக்கு லைஃப் இல்லை. லைஃப் வேறு மாதிரி போயிடுச்சு. எனிவே, அதெல்லாம் ஒரு டைமில் நடக்கும்னு வைங்களேன். அங்கேயும் நம்ம நெகட்டிவாக பேச வேணாம். அதெல்லாம் நடக்கும். அந்த ஒரு ஹோப் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். எப்படினாலும் அது பண்ணுவோம். நம்ம கதையை ஒரு சினிமாவுக்காக கொண்டு வருவோம். அப்படி ஒரு எண்ணங்கள் இருக்குது. அதெல்லாம் பார்த்துக்கலாம்.
இப்போ என்னன்னா இதெல்லாம் பண்ண முடியலைன்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டாக பண்ணிகிட்டே இருக்கணும். அந்த மீடியா மூலமாக ஒன்றுமே இல்லை, ஆடியன்ஸோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோ இல்லை ஃபாலோவர்ஸோ யாருக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு ஸ்டோரி டெல்லிங்கா, இல்லை நம்ம பேசுகிறதா, இல்லை நம்மளுக்குள்ளே இருக்கிற கருத்தை சொல்கிறதா, இல்லை அவங்கள என்டர்டெயின் பண்ணுறதா, ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும். இல்லைன்னா லைஃபு ஒரு மாதிரி போர் அடிச்சு போயிடும். இது என் ஒப்பீனியன், ஒரு ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ எனக்கு இதுதான் இது. அப்போது இது எப்போ பண்ண போகிறோம் கோவம் வருதா? என்ன பண்ண போறது கடைசி வரை சொல்லவே இல்லைல்ல. எஸ், நான் வந்து ரொம்ப நாளாக ஆசைப்பட்டு கனவு கண்டுட்டு இருந்தேன். என் யூடியூப் சேனல் நான் லான்ச் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கான வேலை தான் இப்போ பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கான ஒரு ப்ராசஸ் தான் இந்த சோஷியல் மீடியாவில் நான் அப்டேட் கொடுத்துட்டு இருந்ததும். இது என் லைஃப்பில் பெரிய இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். என்ன யூடியூப் சேனல் தானே திறக்கிற, இதில் என்ன உனக்கு அவ்வளோ பெரிய முக்கியமாக? இப்போ யாரெல்லாம் எல்லாருமே யூடியூப் சேனல் திறந்துருக்காங்களா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களாம் கம்மியாக சொல்லலை நான். நிறைய பேர் இப்போ டேலண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு யூடியூப் சேனல் தான் ஒரு முக்கியமான ஒரு மீடியாவாக இருக்குல்ல. ஸோ ஈஸியான ஒரு இதுவும் இருக்குது. நம்மளுக்கு பிடிச்சதை பண்ணிவிட்டு நம்ம ஒரு டைரக்டராக இருந்தால் முடிஞ்ச கண்டென்ட் வச்சுட்டு ஒரு கான்செப்ட் வச்சுட்டு பண்ணக்கூடிய மாதிரி. ஸோ யூடியூப் ஒரு பெரிய தளம். சரி, இப்படியான ஒரு விஷயம் இருக்கும்போது ஏன் நம்ம அதை ட்ரை பண்ணக்கூடாது, இதை பண்ணணும்னு எப்பயுமே போல் ஒரு சப்போர்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதும், ஒரு டீம் ஃபார்ம் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்ததும் தான் இவ்வளோ நாளும் டிலே ஆனதுக்கான காரணம். அப்புறம் இந்த சர்ஜரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய லேர்னிங்காக இருந்தது. கமான், நம்ம தனியாக பண்ணிடலாம், யாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தோன்னா அப்படி தான் இருக்கணும். ஸோ இவ்வளோ காலம் கழிச்சு ஷார்ட் ஃபிலிம் பண்ணதே டூ லேட். இதுக்கப்புறம் இதே மனசில் வச்சுட்டு யூடியூப் சேனல் திறக்க இன்னொரு 10 வருஷம் போயிடுச்சுன்னா அப்போ யூடியூப்பை விட வேற எல்லாம் வந்துடும். ஸோ அப்போ முடிவெடுத்தது தான் யூடியூப் ஒன்று திறப்போம். சரி, யூடியூப் ஓப்பன் பண்ணலாம், என்ன பேர் வைக்கலாம்? பேரில் தொடங்கி கன்ஃபியூஷன். யூடியூப் சேனல் பண்ணோம், ஏதாவது ஒரு சின்னதாக யூனிக்காக கொடுத்தா தான் நீங்கள் பார்ப்பீங்க. இல்லைன்னா எல்லாரும் பண்ணுறதடா பண்ணுறேன்ட்டு போயிடுவீங்க. அது வேற யோசிக்கணும். என்ன பண்ணுறது எல்லாம் யோசிச்சிட்டே இருந்தப்போ சரி, நம்மளுக்கு பிடிச்ச விஷயமா தான் பண்ணிகிட்ருக்கோம். மீடியா, கேமரா, சினிமா, லென்ஸு, இதெல்லாம் அப்படியே பண்ணிகிட்டே இருக்கோம். புக்ஸு, ஏன் நம்ம இதுவே ஒன்றா கொண்டு வந்து நம்ம ஒரு பேரை வைக்கக்கூடாதுன்ட்டு இப்போது என் யூடியூப்போட லோகோ இப்போ வரும். இதுக்கப்புறம் நான் பேசினதுக்கப்புறம் வீடியோ வரும். அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட பேர் எல்லாம் அந்த லோகோவில் பாருங்கள், அதில் பேரை பார்த்துட்டு நான் அதுக்கப்புறம் சொல்கிறேன். ஓகே? எஸ். லென்ஸ் அண்ட் லைன்ஸ். சினிமா பிடிக்கும், கேமரா, சினிமாவுடைய அஃப்கோர்ஸ் சினிமா கேமரா கண்ணால் பார்க்குறதால தான் சினிமாவை நம்ம லவ் பண்ணுறோம். அது மட்டும் இல்லை, இப்போது எல்லாமே லென்ஸு தான். ஸோ அந்த லென்ஸால் எனக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னெல்லாம் உங்களுக்கு காட்ட முடியுமோ பண்ணுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்போது லென்ஸு சினிமா பற்றின விஷயங்கள் பேசுவேன். கண்டிப்பாக போர் அடிக்கிற மாதிரி பேச மாட்டேன். ஸ்டார்ட்டில் கொஞ்சம் போர் அடித்தாலும் போக போக சரியாயிடும், யாருமே பயப்படாதீங்க. அப்புறம் பிளாக்ஸ் எடுப்பேன். இங்கே முடிஞ்ச அளவுக்கு நான் துபாயில் யூஏ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கேன். எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னா முழு நேரம் பிளாகாக இல்லாமல் ஒரு சின்ன இப்போ நான் சொன்ன மாதிரி ஒரு சினிமா பற்றி பேசுகிறதும், அப்படி விலாகு நாங்கள் போகிற இடங்களில் காமிக்கிறதும், இப்படியான விஷயங்களை தான் பண்ண முடியும். இப்போதைக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் யாருமே வைக்க மாட்டாங்க, அது வேறு விஷயம். பட் அந்தளவுக்குலாம் பண்ணவும் முடியாது இப்போ ஸ்டார்ட்டில். ஸோ அதான் சின்னதாக இப்போ ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிவிட்டு அப்புறமா இந்த ஒரு கண்டென்ட்டை கரெக்டாக கான்செப்ட் எடுத்துகிட்டு ப்ராப்பராக போகலாம் என்ற ஒரு முடிவோடு இருக்கேன். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். லென்ஸு சொல்லியாச்சு. லைன்ஸ், எஸ், கதைங்க, நாவல்ஸ், எப்படி படம் பார்க்குறது எனக்கு பிடிக்குமோ அது மாதிரி புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ நான் ஒன்றுமே பண்ண முடியலன்னு வைங்களேன், நான் படித்த புக்கில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான புக்கில் உங்களோட ஷேர் பண்ணலாம். கிட்டத்தட்ட இது ஒரு எஸ்கேப் ஆன மாதிரி தான் வைங்களேன். இந்த பேரை வச்சு அப்படியே அந்த பேருக்கு பின்னாடி மறைஞ்சிக்கிற மாதிரி தான். ஸோ இதுதான் என் லென்ஸ் அண்ட் லைன்ஸோட மீனிங்.
யார் யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ அப்படி ஒரு தம்ஸ் அப் பண்ணி போடுங்க. பேர் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சேனலை. நான் ஒரு வீடியோவோட வரேன். முதல் வீடியோ நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபேஸ்புக்கில் நான் வீடியோ போடுவேன். என்ன வீடியோன்னு சொல்லி உங்களுக்கு நான் என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறேன்னு ஃபஸ்ட்டு சொல்லுவேன். மேக்ஸிமம் இன்னொரு 4 டேஸுக்குள்ளே நான் வீடியோ போட்டு நீங்கள் பார்ப்பீங்க. போது மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா கமெண்டில் தான் பாராட்ட முடியும். நீங்கள் தம்ஸ்அப் பண்ணி கொடுத்துட்டு போகாமல் கமெண்ட்ஸில் பாராட்டுங்க. தப்பு இருந்தால் சொல்லுங்கள், மாற்றிக்கிற விஷயங்களை சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் தான் பார்க்குறேன். நீங்கள் சொன்னால் கண்டிப்பாக நான் அதை கரெக்ட் பண்ணிப்பேன். இது லேர்னிங் ப்ராசஸ் தான். இது கொஞ்சம் நம்மளை செதுக்கிடுவோன்ற ஒரு இது இருக்கு. எனிவே தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். எப்படி எனக்கு சப்போர்ட் கொடுக்குறதும், நேரில் என்னை என்கரேஜ் பண்ணுறதும், எப்படி எனக்கு சோஷியல் மீடியாவில் எனக்கு கொடுத்த நீங்கள் சப்போர்ட்டுக்கும், அதே மாதிரி இந்த யூடியூப்லேயும் எனக்கு சப்போர்ட் கொடுத்து நிறைய விஷயங்களை பண்ண எனக்கு என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ உங்கள் வீட்டு பிள்ளையா நினச்சி ஸோ வரேன். யூடியூப் மூலமாக உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.